வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு MTBS கவுன்சிலிங் 2024க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ், அதாவது 2023 அண்ட் 2024ஓட வேர்சஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ரவுண்ட் 1 அதில் 92.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க்கு ரேங்க்கும் பார்த்துடலாம். 2023 வர்சஸ் 2024ஓட கட் ஆஃப் அனாலிசிஸ் தான். ஓசி கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்காக 606 இருந்துச்சு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 1325வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே 2024ல ஒரு 45 மார்க் இன்க்ரீஸ் ஆகி ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 651 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1346வது ரேங்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல 560 கட் ஆஃப் மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2023ல ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3118வது ரேங்க். அண்ட் இதே 2024 அதாவது இந்த இயர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 60 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 620 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3180வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பிசிஎம் கேட்டகரியில் 2023ல கட் ஆஃப் மார்க் வந்து 542 இருந்துச்சு. அண்ட் இதுவே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4013. அண்ட் இதே 2024 இந்த இயரில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 612வது கட் ஆஃப் மார்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 3709. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல வந்து 532 கட் ஆஃப் மார்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4589. அண்ட் இதே வந்து 2024ல வந்து ஒரு 71 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க்காக 606 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4401வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் 2023ல கட் ஆஃப் மார்க்னு சொல்லி பார்த்துட்டா 452 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 9214வது ரேங்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் இதே இந்த இயர் வந்து சி கேட்டகரியில் ஒரு 84 மார்க் இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க்காக 536 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 10158வது ரேங்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் 2023ல கட் ஆஃப் மார்க்னு சொல்லி பார்த்துட்டா 383 கட் ஆஃப் மார்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் வந்து 12797வது ரேங்க்கு சீட் கிடச்சிது. இதே இந்த இயர் வந்து பார்த்துட்டா ஒரு 80 மார்க் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 463 கட் ஆஃப் மார்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 17681வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல 355 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 14234வது ரேங்க்கு சீட் கிடச்சிது. இதே 2024ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 133 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க்காக 488 மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 14019வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ரவுண்ட் 1ல என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, ரேங்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 2023ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, 2024ல என்ன கட் ஆஃப் ரேங்க் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்காக 540 இருந்துச்சு. இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 4166வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதே 2024ல ஓசி கேட்டகரிக்கு 67 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 607 மார்க் கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4141வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்காக 506 இருந்துச்சு. அண்ட் ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 6050வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து கட் ஆஃப் மார்க்காக பார்த்துட்டோம்னா ஒரு 78 மார்க் இன்க்ரீஸ் ஆகி பிசி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக 584 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 5012வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் கட் ஆஃப் மார்க் 498 அண்ட் ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 6530. அண்ட் இதே இந்த இயரில் வந்து பிசிஎம் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்காக பார்த்துட்டா ஒரு 81 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 579 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 6394வது ரேங்க் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் வந்து கட் ஆஃப் மார்க் 488 இருந்துச்சு. ரேங்க் வந்து 7153வது ரேங்க் சீட் லூஸ் பண்ணாங்க. இதே இந்த இயர் வந்து எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்காக ஒரு 86 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 574 கட் ஆஃப் மார்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 6838வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் 2023ல் கட் ஆஃப் மார்க் வந்து 4004 இருந்துச்சு. ரேங்க் வந்து 11800வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே இந்த வருஷம் 2024ல் வந்து எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா ஒரு 90 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 494 கட் ஆஃப் மார்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரேங்க் வந்து 13565வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் 329 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 15650 ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே இந்த வருஷம் வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் ஒரு 98 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 427 கட் ஆஃப் மார்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 18116வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் வந்து 302 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதே ரேங்க்ல சொல்லி பார்த்துட்டா 17090வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த வருஷம் வந்து எஸ்டி கேட்டகரியில் ஒரு 111 மார்க் இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க்காக 413 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 18925வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ரவுண்ட் 1ல் என்ன கட் ஆஃப் வந்துச்சு, என்ன ரேங்க் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம 2023ோட கட் ஆஃப் ரேங்க் வர்சஸ் 2024ோட கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் வந்து ரவுண்ட் 1க்கு வந்ததை பார்க்க போகிறோம். ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் 2023ல் கட் ஆஃப் மார்க்காக 506 இருந்துச்சு. இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 6086வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் இதே 2024 அதாவது இப்போது கட் ஆஃப் மார்க் வந்து 583 அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது கட் ஆஃப் ரேங்காக பார்த்துட்டோம்னா 6002வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் கட் ஆஃப் மார்க்காக 499 இருந்துச்சு. அண்ட் இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 6464வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணாங்க. இதே இந்த வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 580 அண்ட் இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 6298வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் 2023ல் கட் ஆஃப் மார்க் வந்து 491 இருந்துச்சு. இதே ரேங்க் வந்து 7005 இருந்தது. அண்ட் இதே இந்த வருஷம் வந்து பிசிஎம் கேட்டகரி கட் ஆஃப் மார்க்காக 576 வந்திருக்கு. அண்ட் இதே வந்து ரேங்காக பார்த்துட்டோம்னா 6644வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் கட் ஆஃப் மார்க்காக 483 இருந்துச்சு. அண்ட் இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 7466வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது இந்த வருஷம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிசி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக 570 வந்திருக்கு. அண்ட் ரேங்காக பார்த்துட்டோம்னா 7260. நெக்ஸ்ட் நம்ம எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் கட் ஆஃப் மார்க்காக 397 இருந்துச்சு. அண்ட் இதே ரேங்காக பார்த்துட்டோம்னா 12128வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே இந்த இயர் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக 487 அண்ட் ரேங்காக பார்த்துட்டோம்னா 14045வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் 2023ல் என்ன கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 317 ரேங்க் வந்து 16321வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதே இந்த வருஷம் வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக 418 ரேங்காக 18639வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரிக்கு 2023ல் என்ன கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 301 ரேங்க் வந்து 17134வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதே வந்து இந்த வருஷம் எஸ்டி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக 406 என்ன ரேங்க்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 19330வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸ்ல ரவுண்ட் 1 என்ன கட் ஆஃப் மார்க் அண்ட் என்ன ரேங்க் வந்திருக்கு, 2023ல் என்ன
கட் ஆஃப் மார்க் ரேங்க் வந்துச்சு வர்சஸ் 2024ல என்ன கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு என்ன ரேங்க் வந்திருக்கு அப்படிங்கறது பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில 2023ல கட் ஆஃப் மார்க்கா பார்த்துட்டோம்னா 542 மார்க் வந்திருக்கு. இதே கட் ஆஃப் ரேங்கா பார்த்துட்டோம்னா 4027வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதே 2024ல வந்து கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 609 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 3984வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில பார்த்துடலாம். 2023ல 529 கட் ஆஃப் மார்க்கும் 4757 ரேங்க்கும் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024ல பிசி கேட்டகரிக்கு 597 கட் ஆஃப் மார்க்கும் 4894வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில 2023ல பார்த்தோம் அப்படின்னா 521 கட் ஆஃப் மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 5187வது ரேங்க் தான் சீட் கிடைச்சது. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரிக்கு இப்போ என்ன கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துட்டா 601 கட் ஆஃபும் ரேங்க் வந்து 4558வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில 2023ல என்ன கட் ஆஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 509 கட் ஆஃப் மார்க். அண்ட் 2023ல என்ன கட் ஆஃப் ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5871வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே இந்த 2024ல எம்பிசி கேட்டகரியில பார்த்துட்டோம்னா 589 கட் ஆஃப் மார்க் அண்ட் 5540வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல 425 கட் ஆஃப் மார்க்கும் 10,673வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் இதே இந்த இயர் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு 513 கட் ஆஃப் மார்க்கும் 12,066வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில 2023ல 374 கட் ஆஃப் மார்க்கும் 13,279வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணாங்க. இதே இந்த இயர் வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கா 443 அண்ட் இதே வந்து ரேங்கா சொல்லி பார்த்துட்டோம்னா 13,996வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில 2023ல பார்த்துட்டோம் அப்படின்னா 348 கட் ஆஃப் மார்க்கும் 14,581வது ரேங்க்கும் சீட் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் இதே இந்த இயர் வந்து எஸ்டி கேட்டகரியில கட் ஆஃப் மார்க்கா 454 கட் ஆஃப் மார்க் அண்ட் இதே ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 16,279வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 20 பிரைவேட் பிடிஎஸ் காலேஜஸ்க்கான ரவுண்ட் 1ல என்ன கட் ஆஃப் மார்க் வந்துச்சு ரேங்க் வந்திருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். 2023 கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் வர்சஸ் 2024ஓட கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் வந்து பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் ஓசி கேட்டகரியில 2023ல கட் ஆஃப் மார்க் வந்து 396 வந்துச்சு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12,198வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஓசி கேட்டகரியில இந்த இயர் பார்த்துட்டோம் அப்படின்னா 122 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க் வந்து 518 மார்க் வந்திருக்கு. அண்ட் இதே கட் ஆஃப் ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 11,704வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல 167 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 23,248வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து பிசி கேட்டகரியில கட் ஆஃப் மார்க் வந்து 180 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 347 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 22,435வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்கா 256ம் ரேங்க் வந்து 19,409வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே இந்த இயர் வந்து பிசிஎம் கேட்டகரிக்கு 129 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 385 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 20,578வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க் வந்து 107 ரேங்க் வந்து 25,827வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே எம்பிசி கேட்டகரி இந்த இயர் வந்து 187 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 294 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 24,562வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே வந்து எஸ்சி கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல 280 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 19,702வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 144 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 394 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 20,102வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்கா 159ம்
இதே ரேங்காக பார்த்துட்டோம்னா 23,541வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 198 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 357 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 21,985வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் 2023 கட் ஆஃப் மார்க்காக சொல்லி பார்த்துட்டா 155 ரேங்க் பார்த்துட்டா 23,686வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து எஸ்டி கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 119 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 274 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 25,181வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.